வணக்கம். இந்த பதிவு ரீஃபண்ட் அதை பற்றியது. அதாவது கஸ்டம்ஸில் அதிகமாக டியூட்டி கட்டிட்டோம், எப்படி ரீஃபண்ட் வாங்குறதுன்னு சொல்லி ஒரு நண்பர் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தார் யூடியூப்பில். அதுக்கு உண்டான பதிவு தான் இது. நம்ம எப்போவுமே அதிகமாக கட்டிட்டோன்னா நமக்கு ரீஃபண்டு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அந்த நடைமுறை தெரியாததுனால ரீஃபண்டுக்கே போக மாட்டாங்க. அதெல்லாம் நமக்கு எப்படிப்பா கிடைக்கும், கவர்மெண்ட்டில் கட்டினது தான் விட்டுடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. முதல்ல ரீஃபண்ட் என்னன்னு பார்ப்போம். ரீஃபண்ட் அதாவது அரசாங்கத்துக்கு நம்ம கட்டின பணம் திரும்பி வரணும், நமக்கு வரணும். அது நம்முடைய இது. நம்ம தவறுதலாக கட்டிட்டோம். எப்பப்போ தவறுதலாக கட்டுவோம்? டியூட்டி அதிகமாக கட்டுறது, கிளாஸிஃபிகேஷன் எது கரெக்டாக இருக்கோ அது போடாமல் அதிக டியூட்டி உள்ளதை போட்டு அதுக்குண்டான பணத்தை கட்டிட்டு பொருளை கொண்டாந்துருவோம், பணத்தை கட்டிடுவோம். ஆனால் பின்னாடி கணக்கு பார்க்கும்போது தவறாக கட்டிடுவோம். அப்புறம் இந்த வேல்யூவை அதிகமாக டிக்ளேர் பண்ணுறது. அப்புறம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கும்போது நம்ம முதல்ல என்ன பண்ணுவோம், அது கொடுக்காமல் கஸ்டம்ஸ் டியூட்டி அதிகமாக கட்டிட்டு கொண்டாந்து அப்புறம் தான் பார்த்தா நமக்கு கவரில் வந்திருக்கும், இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் இருக்கும். அந்த மாதிரி நேரத்துலலாம் நம்ம ரீஃபண்ட் வாங்கலாம். இதில் முக்கியமாக முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம பார்த்த உடனே, அதாவது இந்த மாதிரி நம்ம அதிகமாக கட்டிட்டோம் அப்படின்னு பார்த்த உடனே அந்த பணம் என்னென்னு கணக்கு பண்ணி முதல்ல அதை கஸ்டம்ஸ்லேருந்து வரணும் அப்படின்னு ரிசீவபிளில் நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிடணும். ரொம்ப ரொம்ப ஃபண்டமெண்டல் விஷயம் அது. முதல்ல அது எனக்கு கஸ்டம்ஸ்லேருந்து வரணும். ஏன்னா அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் அதிகமாக டியூட்டி கட்டிட்டீங்க, சரிதான். ஆனால் நீங்கள் விற்கும்போது அந்த டியூட்டியும் உங்களுக்கு நீங்கள் யாருக்கு விற்கிறீங்களோ அவர்கிட்டருந்தே ரெக்கவர் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அப்போது உங்களுக்கு இந்த பணம் கிடைக்காது. அதனால தான் முதல்ல இது ரிசீவபிள்னு நம்முடைய கணக்கில் ஏற்றி வச்சிடணும். அது ரொம்ப ஃபண்டமெண்டல். அது ரெண்டாவது யார் இதுக்கு அப்ளை பண்ணலான்னா, இம்போர்ட்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டர்ஸ், அது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் தான் இம்போர்ட்டர், அவர் அதிகமாக டியூட்டி கட்டிட்டார், இன்னொருத்தருக்கு விற்றுட்டாருன்னா அந்த வாங்கினவரும் அதிக டியூட்டி கட்டி வாங்கினவர் கூட ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணலாம். இது இம்போர்ட்டர் இன் டியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, என்னென்ன மாதிரி டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த பேமெண்ட் ரிசீட், அந்த இன்வாய்ஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இம்போர்ட் டாக்குமெண்ட்ஸ். இப்போல்லாம் ரீஃபண்ட் அப்ளிகேஷனில் ஆன்லைனில் தான் ஃபைல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒரு ஒர்க்கிங் போடணும், நம்ம ஏன் இந்த ரீஃபண்டை கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிக்கணும். அடுத்தது இந்த ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த மாதிரி நமக்கு இது இருக்குது, இந்த பணம் கஸ்டம்ஸ்லேருந்து வரணும்னு அவர் அத்தாட்சி கொடுக்கணும், சர்டிஃபிகேட் தரணும். நம்ம இந்த ரீஃபண்டுக்கு ஒரு டைம் லிமிட் உண்டு. அதாவது இன்றைக்கி நீங்கள் அதிகமாக கட்டிட்டிங்கன்னா இன்னையிலிருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த ரீஃபண்ட் அப்ளை பண்ணலாம். இது தவிர சில நேரத்தில் கோர்ட் ஆர்டர் பண்ணியும் ரீஃபண்ட் வர்றதெல்லாம் கூட இருக்குது. நம்ம அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக ரீஃபண்ட் வந்துடும். இதுதான் நம்ம ரீஃபண்டை நம்ம பார்க்க வேண்டியது. சாதாரணமாக என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நடக்கலான்னா, லேட்டாக சப்மிட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிறது, எவிடன்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியாமல் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், விற்கிறீங்க இன்னொருத்தருக்கு, அவருக்கு அதிக விலைக்கு கொடுத்துட்டு, ஆனால் அந்த அதிக விலைக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் கஸ்டம்ஸுடைய கண்ணில் இந்த அதிக டியூட்டி தான் அவங்க ரிகவர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கரெக்டாக ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? அடுத்தது அவங்க ஏதோ கொரி போட்டால் உடனே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த மாதிரி விவகாரத்துலலாம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்ஸில் கையில் வச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, இது சம்பந்தப்பட்ட கோர்சஸ் எல்லாம் எங்களுடைய எக்ஸாம் அகாடமியில் நடத்துகிறோம். நீங்கள் கீழே குறிப்பிடப்பட்ட அந்த ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு சரியான தகவல்கள் கொடுப்பாங்க. தேங்க்யூ.